பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோவில் எப்படி நான் தமிழ் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணேன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு தமிழ் நியூ இயருக்கு முன்ன நாள் வந்து சித்திரை கனின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுவாங்க நிறைய பேர். ஸோ எங்கள் வீட்டில் வந்து இதெல்லாம் செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க. ஸோ எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு இந்த மாதிரிலாம் செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் எப்படி அதெல்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணும்னு சொல்லி எல்லாம் கேட்டு வச்சுக்கின்னு அதுக்கப்புறம் என்னென்ன ரெடி பண்ணணுமோ எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு தமிழ் நியூ இயர் அன்றைக்கி காலையில் ஏஞ்சிருந்தமே இதை தான் ஃபஸ்ட்டு நாங்கள் பார்த்துட்டு எங்களோட டேவை வந்து ரொம்ப ஹாப்பியாக தென் ரொம்ப பாசிட்டிவாக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ காலையில் ஏஞ்சிருந்துமே ரெடியெல்லாம் ஆகிட்டு அதுக்கப்புறம் சாமிக்கும் பூ அலங்காரம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அன்றைக்கி படசிலுக்கு வந்து என்னென்ன சாப்பாடு செய்யணும் அதையும் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அன்றைக்கி வந்து ஷஷ்டியும் இருந்துச்சு. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப ஒரு கிரேட் ஹாப்பினஸ்ஸாக இருந்துச்சு. எனக்கு வந்து தமிழ் நியூ இயர் அதுமா ஷஷ்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் எனக்கு நான் முருகரே வந்துட்டு நான் எப்போவுமே உன் கூட இருப்பேன், உனக்கு எந்த குறையும் வைக்க மாட்டேன், எப்போவுமே உன் கூட இருப்பேன், உனக்கு துணையாக இருப்பேன் சொல்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஸோ ரொம்ப ஹாப்பி வைபோடு என்னோடய ஷஷ்டி பூஜையும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஷஷ்டி பூஜை நான் எப்படியெல்லாம் பண்ணுறேன், நான் என்னென்ன ப்ரொசீஜரில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இது ஒரு தனி விலாகில் உங்களுக்கு என் சேனலில் கண்டிப்பாக போடுறேன் சீக்கிரமாக. ஸோ அந்த கிரேட் வைபோடு நான் வந்து வேலுக்கு கிரேட்டாக அபிஷேகம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அபிஷேகம்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா திரும்பி வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்கெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வேலுக்கு கொஞ்சமாக பூவும் வச்சுட்டேன். பூவெல்லாம் வச்சதுக்கப்புறமா இந்த ஷஷ்டிக்கு வழுக்கு நான் கம்பல்சரி ஏற்றுவேன். ஸோ அதுவும் எல்லா வழுக்கும் ஏற்றிட்டு ஸோ முன்ன நாள் நைட்டு நம்ம தட்டில் என்னென்ன ஃப்ரூட்ஸ் வச்சுருந்தோம் தென் காசெல்லாம் வச்சுருந்தோம் எல்லாமே அப்படியே நான் வந்து பூஜை ரூமில் அப்படியே வச்சு தான் பூஜை பண்ண போகிறேன். ஸோ ஷஷ்டி பூஜை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா படசிலெல்லாம் போட்டுட்டு சாமியை வேண்டிக்கின்னு தேங்காய் உடைச்சிட்டு அதுக்கப்புறம் எங்களோட தமிழ் நியூ இயரோட பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ எல்லாருமே இதே மாதிரி ஹாப்பியாக இருக்கணும். தென் எங்களுக்கு வந்து இதே மாதிரி ஹாப்பியான ஜர்னி இன்னமும் நிறைய வேணும்னு சொல்லி சாமிக்கிட்ட நிறைய வேண்டிக்கினேன்.
ஸோ ஃபைனலாக நம்மளோட தமிழ் நியூ இயரோட பூஜை வந்து ரொம்ப பாசிட்டிவாக தென் ரொம்ப கிரேட்டாக வந்து பூஜைலாம் முடிஞ்சிச்சு. ஸோ அன்றைக்கி வாழலியில் வந்து கொஞ்சமாக ஒப்பட்டு தென் மாங்காய் பச்சடி, உளுத்த வடை, அப்புறம் முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பார், ஒயிட் ரைஸ், ரசம் இவ்வளோ தான் செஞ்சுருந்தேன். ஸோ எல்லா பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டு சாமியை இந்த மாதிரி பார்க்கும்போது ஸோ ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்காக இருந்துச்சு எனக்கு. மெயினாக எல்லா சாமியும் பார்க்கும்போது இங்கே 2 பேரே ரொம்ப கிரேட்டாக ப்ளஸ் பண்ண மாதிரியே இருந்துச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. மெயினாக சஷ்டி பூஜை அன்னைக்கு நான் வந்து இந்த முருகரையும் அப்புறமேல வேலை வந்து நான் பார்க்கும்போது இந்த குட்டி குட்டி வழக்கில் பார்க்கும்போது அப்படியே அந்த வேலும் முருகரும் அவ்வளோ அப்படியே தங்கத்தில் ஜொலிக்கிற மாதிரியே இருப்பாங்க அவங்க 2 பேருமே. அவ்வளோ சூப்பராக இருக்கும். எனக்கு பார்க்கவே அப்படியே ரொம்ப நேரம் மைமறந்து நானே பார்த்துட்டு இருந்தேன் நான் அன்றைக்கி. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ எல்லாருக்குமே ஹாப்பி தமிழ் நியூ இயர். ஸோ இந்த இயர் எல்லாருக்குமே சூப்பராக போகணுன்னு சொல்லிட்டு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். பண்டிகைனாலே எல்லாருக்குமே தனி ஹாப்பினஸ் இருக்கும். மெயினாக கேர்ள்ஸுங்களுக்கெல்லாம் இன்னும் ஹாப்பியாக இருக்கும். கை நிறைய வளையல், அப்புறம் மெஹந்தி, அப்புறமேல சிம்பிளாக ஜுவல்ஸு, நெயில் பாலிஷு, நல்லா கிராண்டான ட்ரெஸ்ஸு எல்லாம் போட்டுன்னு இருக்கும்போது அந்த ஃபெஸ்டிவலோட வைப் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ எனக்கும் அன்றைக்கி ஃபெஸ்டிவல் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணேன் நான். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி கிளிப்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து என்னோடய யூடியூப் ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஈவினிங் போல் எங்கேயாச்சும் வெளியே போகலான்ட்டு பக்கத்தில் வந்து ஒரு வாட்டர் பிளேஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. சரின்ட்டு நானும் வாட்டருன்னதுமே போய் நல்லா ஆட்டாடலாம் அடிக்கிற வெயிலுக்குன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணின்னு போனால் அங்கே வந்து உள்ளே வந்து அலோடே இல்லை. ஆக்சுவலி ரொம்ப தண்ணி இருக்குதுன்னு சொல்லிட்டு யாரையுமே உள்ளே சேர்க்கல. ஸோ தூரமாக வர சில்லுன்னு காற்றை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறமா நியூ இயர் அதுமாக எப்படி கோவிலுக்கு போகாமல் இருக்க முடியும்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கும் அப்படியே போயிட்டு நல்லா சூப்பராக தர்ஷனம்லாம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். எங்களோட டே இப்படி தான் போனது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.